வணக்கம். நான் டாக்டர் வி சூரியகுமார், ஸ்ரீ பத்ம சரஸ்வதி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலோட தாளாளர் பேசுகிறோம். இன்னைக்கு 17/4/2025 எங்கள் பள்ளியுடைய 3ஆம் ஆண்டு விழாவும் 3ஆம் ஆண்டு மழலையர் பட்டமளிப்பு விழாவும் இனிதே கமலாம்பாள் திருமணம் எடுத்து நடந்தது. நம்ம பள்ளியில் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சென்னையிலேயே இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ஸ் கொடுக்குற ஒரு எஜுகேஷன் சென்டராக நம்ம சென்டர் இருக்குது. நம்ம பள்ளியில் நார்மல் குழந்தைங்களும் கிஃப்டட் குழந்தைங்களும் ஒரு சேர இணைந்து படிக்கிறதுக்கான கல்வியை இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். நம்ம பள்ளியில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை மாணவர்களோடு விட்டுவிடாமல் அந்த பிரச்சனைகளை அறிந்து பெற்றோர்களுடைய ஒரு குழு விவாதம் செய்து அதற்கான தீர்வுகளை கொண்டு வந்து மாணவர்களுடைய நல்லொழுக்கத்தையும் அவர்களுடைய மனவெழுச்சியையும் வெளிக்கொண்டு விதமாக நம் பள்ளி செயல்படுகிறது. நம் பள்ளியில் கல்வியோடு மட்டுமல்லாமல் கலையும் சேர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ஐக்கியூ லெவல் வச்சு அவங்க குழந்தைங்கள 3 ஸ்டேஜஸ்டாக பிரித்து குழந்தைங்களுடைய ஐக்கியூ லெவலை பொறுத்து நம்ம அவங்களுக்கு பாடங்கள் செலுத்துகிறோம். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினோட கலந்து கொண்ட எல்லாருமே பள்ளியுடைய ஆண்டறிக்கையை பார்த்துட்டு பள்ளியில் ஒரு சிறிய பள்ளியாக இருந்தாலும் இந்த பள்ளியில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க நினச்சி பெருமைப்படுத்தி எனக்கே சந்தோஷமாக இருந்தது. பள்ளி குழந்தைகள் நம்ம பள்ளியிலேருந்து மற்ற பள்ளிக்கு செல்லும்போது எந்த பள்ளியிலேருந்து படிச்சு வந்தா நம்ம பள்ளியை பெருமையோட சொல்கிற அளவுக்கும் இந்த பள்ளியிலேருந்து படிச்சுட்டு வந்த குழந்தைங்க பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்ற அளவுக்கு உயர்நிலை பள்ளிகள் சொல்கிற அளவுக்கு நம்ம பள்ளி நல்லா வளர்ந்துருக்குது. நம்ம பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர்களுமே ஒரு அவங்களோட தனித்துவ இண்டிவிஜுவல் ஸ்கில்ஸை கண்டுபிடிச்சு அதனுடைய ஸ்கில்ஸ் பேஸில் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் ஃபுட்பால் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ஃபுட்பாலோடைய கோச் நாங்கள் அனுப்பிச்சு அவரை பார்த்துட்டு குழந்தைங்களை அனுப்பி அதில் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ஒரு சில கிஃப்டட் சைல்டு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் நல்லா பண்ணுறாங்கன்னா ஸ்விம்மிங் கொண்டு போக சொல்லுவோம், ஸ்கேட்டிங்னா ஸ்கேட்டிங். ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஸ்கில்ல ரொம்ப டாமினேட்டடாக இருப்பாங்க, அந்த ஸ்கில்லில் அவங்கள ட்ரைன்டு பண்ணி சோஷியல் யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக நம்ம பள்ளியிலேருந்து மாற்றோம். நம்ம பள்ளியிலையும் ஒரு கிஃப்டட் சைல்டு 22 வயசு ஒரு குழந்தை கார்த்திக் என்ற குழந்தை 10th NIOSல பாஸ் ஆகிட்டு நம்ம பள்ளியில ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம பள்ளியிலேருந்து சேர்ற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஐக்கியூ லெவல் இருந்துச்சுன்னா அவங்க நம்ம கொடுக்க போகிற இந்த தெராப்பி மூலயமா அவங்களுடைய ஐக்கியூ லெவல் குடும்ப அளவுக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நாங்கள் லைவாக ப்ரூவ் பண்ணி கட்டுக்கன்னா டெஸ்ட் நம்ம பள்ளியில் சேர்த்துக்கு முன்னாடி ஒரு ஐக்கியூ டெஸ்ட்டும் நம்ம பள்ளியில் ஃபுல்லாக ஒரு வருடம் முயற்சி எடுத்து நாங்கள் கொடுத்த தெராப்பிங்க எல்லாம் அவங்க அட்டன் பண்ணி அடுத்தது ஒரு போஸ்ட் டெஸ்ட் எடுத்து இந்த 2 ஐக்கியூவும் கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு 10 to 15 விழுக்காடு ஐக்கியூ லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது நாங்கள் சர்டிஃபையாக வச்சுருக்கோம். நம்ம பள்ளியில் கொடுக்குற பேசிக் கோச்சிங் குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவன் அவனுடைய சிந்தனையில் நல்லா யோசிச்சுட்டு அவன் படிக்க ஆரம்பிப்பான். ஸோ தாய்மொழி கல்வி இல்லாமல் ஆங்கில வழி கல்வியாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அந்த புரியும் அளவுக்கு எளிமையான ஆங்கிலத்தை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு கல்வியை கொண்டு சேர்த்து ஒரு நிறுவனமாக எங்கள் நிறுவனம் இருக்குது. இன்னைக்கு யூகேஜி நம்ம பள்ளியில் படித்த ஒரு 11 குழந்தைங்களுக்கு பட்டமளிப்பு விழா நம்ம கொடுத்தோம். அதில் சிறந்த குழந்தைகள் சொல்லிட்டு 4 குழந்தைங்களுக்குமே ஒரு சிறிய அவார்டு மாதிரி அவங்களுக்கு கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், ஓவரால் ப்ரொஃபிஷியன்சி, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் குழந்தைங்களை பரிசு கொடுத்து பரிசுன்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கறது மூலயமா அந்த குழந்தைங்களுடைய ஆர்வம், அதாவது மோட்டிவேஷன்ஸ் இன்னும் அதிகமாகி அவங்களுடைய கல்வி அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ல அவங்க சிறப்பட செயல்படுவாங்கிறது எங்கள் சைக்காலஜிக்கலில் நாங்கள் பேசுகிற விஷயம். ஆல்ரெடி நம்ம பள்ளி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிற அளவுக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இதில் எனக்கு நேர்மறையான கருத்துக்களும் இருக்குது, எதிர்மறையான கருத்துக்களுக்கும் பள்ளி மேலே இருக்குது. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையோ இல்லைன்னா ஐக்கியூ லெவலில் கம்மியாக இருக்கிற ஒரு சிறப்பு தேவைக்கான குழந்தையோ என் பள்ளியில் நான் அவங்களுக்கு ஒரு சேர்க்கை கொடுப்பது மூலமா மற்ற பேரண்ட்ஸுங்க தவறுதலான புரிதலோடு இருக்கிறவங்க இந்த குழந்தையும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் எனக்கு இருக்குது. ஆனாலும் அதை நான் பொருட்படுத்தாமல், ஏன்னா நார்மலாக இருக்கிற ஐக்கியூ லெவல் 90க்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா பள்ளியிலையும் இடம் கிடைக்கும். ஆனால் ஐக்கியூ லெவல் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பள்ளியிலும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இடம் கொடுத்தாலும் அவங்க நேம் ஃபேக் இருப்பாங்க. ஆனால் நம்ம பள்ளியில் அவங்களுக்கு முறையான ஐக்கியூ டெஸ்ட் எடுத்துட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்களோட ஐக்கியூ டெஸ்ட்டும் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது நம்ம பள்ளியில் பார்த்தீங்கன்னா
சிறப்பு குழந்தைகள் 10 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நம்ம பள்ளியில இருக்கும். முதல் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு ரெமடியல் டீச்சிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் எந்த குழந்தைக்கு எந்த தெராப்பி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ஸ்பீச் டிலேவா இருந்தால் ஸ்பீச் தெராப்பி, பிஹேவியர் மாடிஃபிகேஷன்னா பிஹேவியர் தெராப்பி வேணும். அப்புறம் ஸ்கில்ஸ் ரொம்ப பண்ண முடியும்னா ஸ்கில் பேஸ்ட் கொடுத்துருவோம். அவ்வளோ இன்டர்வென்ஷனும் அவங்களால வரலாம், அவ்வளோ இன்டர்வென்ஷன். ஸோ அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. எப்படின்னா நம்ம பள்ளியில வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் கத்தார்ல இருந்து வராங்க, நார்த் சென்னையில இருந்தா நார்த் இந்தியால இருந்தும் வராங்க, பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க, உத்தரப்பிரதேச வந்து குழந்தைங்க வந்து சேர்க்கிறாங்க. சின்ன சின்ன ஒரு யூடியூப்ல நம்ம பேசுற விஷயங்கள் தான் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகி கத்தார் வரைக்கும் போயிட்டு நம்ம கிட்ட குழந்தைங்க வராங்க. நம்ம பள்ளியில நான் கொண்டு செல்ற வழிமுறை சரியானதா இருக்கிறது ஒரு நம்பிக்கை எனக்கு. பெற்றோர்களும் மற்றவர்கள் எந்த விதமான விளம்பரமும் இல்லாம எனக்கு இவ்வளோ ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கான காரணம் நான் கொண்டு வர பாதை சரியா இருக்குதுன்றதான். ஸோ அதே பாதையில நான் செயல்படுவேன். ஏன்னா சிறப்பு தேவைகளான குழந்தைகளுக்காக முழுக்க முழுக்க கொண்டு வரப்பட்ட பள்ளி தான். நம்ம பள்ளியில வந்து நான் இந்த பள்ளியை வந்து 2020 தான் இந்த பள்ளியை வந்து நான் டேக் ஓவர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த பள்ளியில ஆர்டிஇ இல்லை. ஆனா நம்ம பள்ளியில எப்போ நான் வந்தேனோ அப்பத்துல இருந்து நம்ம பள்ளியில 25% ஆர்டிஇ, 4 விதமான குழந்தைங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட் சொல்ற அந்த கேட்டகரிஸ்ல பிரிக்கிற எல்லா குழந்தைகளுமே எக்கனாமிக் புவரா இருக்கிறவங்க, அந்த மாதிரி கேட்டகரியில என்ன பெர்சன்டேஜ்ல நம்மளுக்கு ஆர்டிஇ கொடுக்கணும்னு சொல்றாங்களோ அந்த 25% ஆர்டிஇ நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கவர்மெண்ட்டும் அதுக்கான கிளைம் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். பள்ளி கல்லூரிகளில் பாலியல் விஷயங்கள் ஆசிரியர்கள் ஒழுக்கம் தெரியலன்னு நிறைய செய்திகள் வருது. ஒரு ஆசிரியர் என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கணும், அப்படி அந்த பாலியல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அது மாதிரி எந்த நடவடிக்கை எடுத்தா சரியா? பாலியல் ரீதியான துன்புறுவல் வந்து அது ஆண் மாணவருக்கும் வருது, பெண் மாணவிக்கும் வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்ஜிபிடின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சொசைட்டியை தெரிகிற அளவுக்கு சோசியல் மீடியால எல்லாமே பண்றாங்க. ஓரினம், அதுக்கப்புறமா பைசெக்சுவல் வெர்ஷன், நிறைய விஷயங்கள் இப்போ செல்போன் மூலியமாகவும் பசங்களுடைய விஷயங்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து சரியான முறையான கவர்மெண்ட் செக்ஷுவல் எஜுகேஷன் பசங்களுக்கு கொடுக்கலன்றது இதனுடைய ஒரு பெரிய பாதிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு முறையான பாலியல் கல்வி நம்ம வந்து ஹார்மோன் சுரக்க டீனேஜ் சொல்ற வயசுல நம்ம குழந்தைங்களுக்கு ஈவன் சயின்ஸ் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க பாடம்னு சொன்னா கூட அவங்க எக்ஸ்பெஷலி நான் படிக்கும் போது கூட சயின்ஸ் டீச்சர் அந்த ரீப்ரொடக்டிவ் அந்த சிஸ்டம் வரும்போது ஒரு மேல் டீச்சரா இருந்தாலும் அதை வந்து நடத்த மாட்டாங்க, ஒரு ஃபீமேல் டீச்சரா இருந்தாலும் நடத்த மாட்டாங்க. டீச்சர்ஸ் மேக்சிமம் அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதை வந்து ஒரு தெளிவான இந்த பாலியல் உள்ளுக்குள்ள வர்றதுக்கான படம் தெளிவான புரிதல் இல்லை. தெளிவான புரிதல் இருக்கிற குழந்தைங்க அந்த விஷயங்கள் செய்யாது. ஆசிரியர்கள் தூண்டுதல் காரணமாக எப்படி நடக்குதுன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் பயிற்சி நண்பன் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி என்னன்னா எந்த ஒரு மாணவியையும் மனைவியாக்க கூடாது அப்படின்ற ஒரு உறுதிமொழி கட்டாயமா ஆசிரியர்களுக்கு ஒரு இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கட்டும், ஆசிரியரோட பெட்டாகணும்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதை வந்து அவங்க வந்து க்ளோஸா இருக்கணும், சாரு க்ளோஸா இருக்கணும், சாரு க்ளோஸா இருந்தால் இந்த ஒரு அகாடமிக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டீச்சர்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ தப்புன்றது 2 வகையில இருக்குது. அப்படி நடக்கும் போது அவங்க எல்லாருக்குமே கவுன்சிலிங் கொடுக்கணும். எதனால அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று, ஒரு விஷயம் நடக்குன்னா ஒரு தப்பை தான் நம்ம பார்க்கணும். தப்போட மோட்டிவேஷன்ஸ் என்ன, அந்த தப்பு எதனால நடக்குது, அந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் மூலியமாவும் அவங்களுக்கு ஒரு சிட்டிங் 2 சிட்டிங் வச்சு அவங்களுடைய முதல்ல பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணும். இப்ப அவனுக்கு அதுல செக்ஷுவல் ரீதியான ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு அதிகமா வருதுன்னா அப்ப அவனோட விஷயம் அதுல என்ன இருக்குது அதை நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணி அவனோட விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா அப்படி செய்யும் போது ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கறதுல தப்பு இல்லைன்றது என்னுடைய வாதம். கல்வி வளர்ச்சி அடைவதற்கு என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேட்டர்ன் நம்ம கண்டிப்பா கொண்டு வந்துதான் ஆகும். எல்லா பள்ளிகளுக்குமே இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பேட்டர்ன் கவர்மெண்ட் கொண்டு வருது, ஆர்டி ஆக்ட்லயும் அது வருது. ஆனாலும் அது வந்து எல்லாம் ஏற்ற அளவில் இருக்கு. நடைமுறையில கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.